இந்தியா எவ்வளவோ ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் நடத்தியிருக்கு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டேல இருந்து. ஏன்னா தன்னுடைய ஸ்டேட்டை வந்து தாங்கிட்ட தக்க வைக்கிறதுக்காக. அது என்னன்னு நம்ம பாத்துருவோமா? நம்பர் 1 போலோ ஆபரேஷன். இது வந்து 13 to 18 செப்டம்பர் 1948 இது நடந்திருக்கு. இது எதுக்காக நடந்திருக்குன்னா ஹைதராபாத் ஸ்டேட்காக நடந்திருக்கு. ஏன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வந்து ஹைதராபாத் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை இந்தியாவுக்கு. ஸோ அதை இந்தியாவில் சேர்க்கணுக்காக போலோ ஆபரேஷன்ஸ் ஒன்று நடத்திருக்கு, இந்தியா வந்து நடத்திருக்கு. இது ஏன் போலோன்ற பேர் வந்துச்சுன்னா போலோ இஸ் அ கேம். ஸோ ஹைதராபாத்ல தான் வேர்ல்ட்லயே வந்து போலோட அந்த கேமோட ஃபீல்டு வந்து நிறைய இருக்கிறதுனால போலோ ஆபரேஷன்ஸ் பேர் வச்சிருக்காங்க. நம்பர் 2 விஜய் ஆபரேஷன். இது வந்து 1961 18 and 19 டிசம்பர்ல இது நடந்திருக்கு. இது எதுக்காகனா கோவாக்காக நடந்திருக்கு. அப்ப கோவா பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அண்டர் இருந்தது. சோ கோவாவையும் இந்தியா கூட மர்ஜ் பண்ணிட்டு நம்ம தியூ அண்ட் தமன் ஓட டெரிட்டரிஸையும் இந்தியாவோட மர்ஜ் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது. தேர்ட் ஆபரேஷன் இது வந்து கேட்கஸ் லில்லி ஆபரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து 3 டிசம்பர்ல இருந்து 16 டிசம்பர் 1971 நடந்திருக்கு. இது எதுக்காக நடந்ததுன்னா இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து விடுவிச்சிருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ஆக்கியிருக்காங்க. அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானோட பேர் தாங்க இப்ப வந்து நம்ம பங்களாதேஷ்னு சொல்றோம். இது வந்து ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்தியிருக்கு. முதல்ல 2 ஆபரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மிலிட்டரியால நடத்தப்பட்டது. இதுல வந்து இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இதுல வந்து நேவியும் இருந்திருக்கு. நேவியோடது வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பங்களாதேஷ் லிபரைசேஷன் சொல்லிட்டு 1971 டிசம்பர் 4th and 5th நடத்தியிருக்காங்க. அதனாலதான் டிசம்பர் 4th அன்னைக்கு they said it's as a navy day to celebrate the success of the operation. நம்பர் 4 மெதூத் ஆபரேஷன் 1984. இது வந்து ஏப்ரல் 13th அன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இது வந்து எதுக்காகனா சைச்சன் கிளேசியர்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பெரிய ஏரியா இருக்கு which is called தி ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு இன் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரிட்டைன் பண்றதுக்காக அந்த ஏரியாவை வந்து ரிட்டைன் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன்ஸ் நடத்திருக்காங்க. நம்பர் 5th ஆபரேஷன் பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் 1984 நடந்திருக்கு. இதுதாங்க ஹிஸ்டரியிலேயே வந்து இருக்கிறதுலே பெரிய ஆபரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. இது வந்து சிக் மில்டன் பிரிந்தன்வாலி அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் வந்து சிக்குக்காண்டி தனியா ஹோம்லேண்ட் கால்டு காலிஸ்தான் கேட்டாங்க. பட் அது தர முடியாதுன்னு சொல்லிட்டு கோல்டன் டெம்பிள்குள்ளார போய் நிறைய ஷூட் அவுட்லாம் நடந்தது. இது காரணமாக தான் வந்து பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். யாராலனா சிக்கோட பாடி கார்ட்ஸால. எதுக்குன்னா கோல்டன் டெம்பிள் வந்து அவங்களுக்கு புனிதமானது. ஸோ உள்ள எப்படி ரத்த கலவையா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்பர் 6 இது வந்து ஆபரேஷன் கேட்கஸ் 1988 நடந்தது. இது எதுக்காக நடந்ததுன்னா மால்தீவ்ஸ்ல வந்து காயூம்ன்றவர் தான் அப்ப பிரசிடென்டா இருந்தாரு. ஸோ அவருக்கு எகேன்ஸ்ட் ரெபலியன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை சப்ரஸ் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது. காயூம் அவர்கள் வந்து நம்ம கிட்ட இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல வந்து 3 ஃபோர்ஸ்ட் ஆர்ம்ஸுமே அனுப்பிச்சிருந்தாங்க. ஒன்னு வந்து மிலிட்ரி, நேவி, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ். இதை அனுப்பிச்சு வந்து அந்த இதை வந்து சப்ரஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது. நம்பர் 7 ஆபரேஷன் ராஜீவ் 1987 நடந்திருக்கு. இது எதுக்காக நடந்திருக்குன்னா பானா போஸ்ட்னு ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஏரியா பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க, ஐ மீன் விடுவிச்சிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குவைத் போஸ்ட்னு இதுக்கு நேம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பானா போஸ்ட்னு வச்சுட்டாங்க ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கப்புறம். ஏன்னா இது வந்து பானா சிங் கேப்டன் அவர்கள் தலைமையில நடந்ததுனால இது பேர் மாத்திட்டாங்க. நம்பர் 8 1987 இன்னொரு ஆபரேஷன் பவர்னு ஒன்று நடந்திருக்கு. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எதுக்காக நடந்திருக்குன்னா அகேன்ஸ்ட் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் இன் ஸ்ரீலங்கா. அதுக்காக இது நடந்திருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி இருந்தாரு. ராஜீவ் காந்தி வந்து அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து காரணம் இந்த ஆபரேஷன் சொல்லப்படுது. நம்பர் 9 இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆபரேஷன். இந்த ஆபரேஷன் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேவ்டு சாகர் தல்வார் 1999 நடந்திருக்கு. இது வந்து என்னன்னா கார்கில்னு ஒரு ஏரியா வந்து பாகிஸ்தான் இருந்து விடுவிச்சிருக்காங்க. இது வந்து கார்கில் வார் கூட சொல்லுவாங்க. நம்பர் 10 ஆபரேஷன் பராக்கிரம் 2001 இது நடந்தது. இது எதுக்காக நடந்ததுன்னா டிசம்பர் 2001 பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து இந்தியாவோட பார்லிமெண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா அட்டாக் பண்ணிருந்தது. அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இந்தியா வந்து நடத்துச்சு. இதுல வந்து 10,000 சோல்ஜர்ஸ் வந்து புட் ஆன் பண்ணுச்சு. அதே நேரத்துல ஏசியால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேசிவ் வார் எக்ஸசைஸ் கருதப்படுது. நம்பர் 11 ஆபரேஷன் பிளாக் டோர்னடோ. இது வந்து நவம்பர் 26, 2008 இது வந்து நடந்தது. இது எதுக்காக நடந்ததுன்னா பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து இந்தியாவோட கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் மும்பை சிட்டில இருந்த தாஜ் ஹோட்டலை வந்து அட்டாக் பண்ணி அதுல ஹாஸ்டேஜ் புடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்காக இந்த ஆபரேஷன் நடத்தப்பட்டது. இந்த இயர் 2025 பாத்தீங்கன்னா சிந்தூர் ஆபரேஷன் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. இது எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஆபரேஷன்ஸை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.